ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. பிக் பாஸ் வந்துட்டு காலையிலேருந்து ஒரு சரியான ஒரு சித்து விளையாட்டு விளாண்டுட்டே இருக்காரு. என்னென்னா கலையரசன் எங்கெல்லாம் வந்து சேவ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கார். நம்ம பிரவீன்ராஜ் வந்து அவருக்கு கிடைத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் கொடுக்கலான்னு கேட்கும்போது கலையரசன் சொன்னார், ஒரு வாட்டி திரும்ப ரீகன்சிடர் பண்ணி பாருங்கள், யோசிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னும்போது கனிக்கு போச்சு. அதேமாதிரி திரும்ப இங்கே வந்து சூப்பர் டிலக்ஸ்க்கு கலையரசன் இருந்தார். அங்கே வந்துட்டு யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்கும்போது கலையரசன் எல்லாருமே தேர்ந்தெடுத்தாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, இதை வந்து அசால்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா சபரிக்கு எவ்ஜகம் போயிடுச்சு, கவனம் விட்டார். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க. ஏன்னா சுபிக்ஷா கிட்ட சொல்லியிருந்தார்ல, உங்களுடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு இப்போ நீங்கள் யாரும் கொடுக்கணும், மண்டே கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அதனால் இப்போ நாமினேஷன் டைமில் வந்துட்டு அவங்க எந்திரிச்சு, பிக் பாஸ் என்கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது, அதை நான் இப்போ கொடுக்கலாமா, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையான்னா எதை எப்போ சொல்லணுமோ அதை அப்போ சொல்லுவேன், நீங்கள் உட்காருங்கன்ட்டாரு. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையே. ஸோ ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு இன்றைக்கே வந்துட்டு ஆன்சர் கிடச்சிருச்சு. கலையரசன் தான் இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு போக போகிறார். நாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கலையரசன் 2 இடத்துல வந்து சேவ் ஆக வேண்டியது இந்த வாரம். ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு ரீகன்சிடர் பண்ணுங்கள், யோசிச்சு தான் பேசுகிறீங்களா அப்படின்ற ஒரு பிட்டை போட்டு. ஏன்னா இத்தனை வாரமும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. மேபி கலையரசன் கிட்ட சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை, அதுதான் உண்மை. அரோரா கூட ஏதோ நெகட்டிவ் கண்டென்ட் ஏதாவது கொடுத்தாங்க, ஆதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாங்க. ஆனால் விக்கல் சக்கரம் ஒரு பக்கம் கொடுக்குறத வச்சுக்கோங்க. ஆனால் இவர்கிட்ட ஒரு கண்டென்ட்டும் வரல. அப்படிங்கும்போது இவரை வச்சு எதுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு சோத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய வேலை என்னமோ அதையே பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால் இந்த ஒரு சம்பவம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சுபிக்ஷா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க யார் கொடுத்துருக்க போகிறாங்க, கொடுத்தா வியானாக்கும் விக்கல் சக்கரமுக்கு தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஆனால் வியானா நாமினேஷன்ஸ்லாம் வரல. சரி, இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.